இப்போ சமீபமாக ஒரு பேஷண்ட் பண்ணது, டாக்டர் நீங்கள் நுண்துளை வழியாக என்னுடைய சின்ன குழந்தை இருக்குது, அவங்களுக்கு இப்படி குடல் வாலில் பழுத்துடுச்சு, அதை நுண்துளையில் எடுக்கும்போது அதை முழுசாக எடுத்துருவீங்களா? எனக்கு திறந்து எடுத்தால் தான் அதை முழுசாக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நுண்துளையில் அதை அதே கம்ப்ளீட் ஆப்ரேஷனை பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் பல பேருக்கு இருக்குது. லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணும்போது கம்ப்ளீட் சர்ஜரி ஓப்பன் டெக்னிக்கில் தான் பாசிபிளா, இல்லை லேப்ரோஸ்கோப்பிலையும் அதே இது பண்ணுவாங்களா? சிலருக்கு குடலில் கட்டி இருக்கும், அப்போ அதை முழுசாக எடுத்துருவாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியுமா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவீனமான நுண்துளை அறுவை சிகிச்சையில் ஓப்பனை விட மிக துல்லியமாக நம்ம உள்ளே அந்த அறுவை சிகிச்சையை செய்ய இயலும். இது எப்படி சாத்தியமாகுது? அதுதான் அந்த விஷுவல் மேக்னிஃபிகேஷன். ஸோ நார்மலாக நம்ம இயற்கையான கண் வழியாக பார்க்கும்போது தெரிகிற அளவை விட அந்த நுண்துளை கேமராங்கிறது அதை ஒரு 3-4 மடங்கு அதை மேக்னிஃபை பண்ணி, ஸோ அந்த சிறு குழாய்கள், சிறு இரத்த குழாய்கள் வரை நம்ம மிக துல்லியமாக அதை தெரிந்து, ஸோ அதனால தான் பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது மிக மிக துல்லியமாக பெரிய அறுவை சிகிச்சைகள் கூட நுண்துளை வழியாக செய்ய இயலும். ஸோ எனவே லேப்ரோஸ்கோபி மூலம் முழுவதுமாக எந்த நோயாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி எடுக்கலாம்.